ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். தினமும் கணிதம் சீரீஸில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31வது கணக்குலேருந்து 60வது கணக்கு வரைக்கும் ஓகேவா, ஒரு 30 கணக்கு வந்து பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து ஒரு 25 சம்ஸ் கிட்ட கொடுத்துருப்பேன். அதோடைய ஆன்சரும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில கணக்குகள் வந்து நான் சொல்லித்தரேன் ஓகேவா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். 3.2ல் பல்லுறுப்புக்கோவைகளின் ஜிசிடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்குக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்துட்டோம் ஓகேவா. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கணக்கில் இருந்து ஆன்சர் வந்து பார்ப்போம். 2, 3, 4க்கு ஆன்சர் பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது கணக்கு கொடுத்துருக்காங்களா, இதை வந்து சும்மா இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஜி ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோங்க. வைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதில் பவர் வேல்யூ வந்து எது அதிகம்? எக்ஸ் பவர் 4 தான் வந்து என்னது பவர் வேல்யூ அதிகம். இங்கே போய் எக்ஸ் பவர் 3 தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் பவர் 4 -1 தான் வந்து இங்கே உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் கியூபு -11x² ப்ளஸ் எக்ஸு -11 அப்படின்ட்டு வரும் ஓகேவா. இங்கே என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ் கியூப் இருக்கா? இல்லை. ஓகே, அப்போ 0x³ ப்ளஸ் 0x² ப்ளஸ் 0x. அதற்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -1. இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு செய்வதற்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன டைம் போடணும்? எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை x³ ஓகேவா. இந்த ஃபஸ்ட் டைமே டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிருமா? ஓகே, எக்ஸு கிடைக்கும். அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் பவர் 4. ஓகே, எக்ஸ் இன்ட்டு x³ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4. அடுத்து எக்ஸை வச்சு இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -11x³. அடுத்தது எக்ஸை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ப்ளஸ் x². எக்ஸை வச்சு 11 மல்டிப்ளை பண்ணால் -11x ப்ளஸ் 0 ஓகேவா. இப்போ வந்து சைன் மாற்றணும். சைன் மாற்றும் போது என்ன வரும்? இல்லை ப்ளஸ் இருக்குது, அப்போ இது மைனஸ் ஆகிரும். ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் கேன்சல் ஆகிரும். ஓகே, இது மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு. ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸு. மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு. ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ். ஓகே, இப்போ இங்கே 0 தான் இருக்கா, அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11x³ போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே வந்து இங்கேயும் 0 தான் இருக்குது, அப்போ -x² போட்டுக்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து 0 தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் 11x வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து மைனஸ் இருக்குது, ஸோ -1 அது அப்படியே தான் வந்து வரும் ஓகேவா. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலாம் பாருங்கள். இங்கே வந்து 11x³ இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா x³ இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் அடி கொடுக்கணும். அடி கொடுத்து என்ன வருது? 11 வந்து வருது ஓகேவா. அப்போ 11ஆல் இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அது என்னது? ப்ளஸ் 11 தான், மைனஸ் கிடையாது, ப்ளஸ் 11 ஓகேவா. ப்ளஸ் 11. அப்போ 11ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 11x³. அடுத்த 11 மல்டிப்ளை பண்ணால் -121x². இதுக்கு பக்கத்தில் எழுதிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். 121x². அடுத்தது 11x ப்ளஸ் 11x. அடுத்து இது 11 மல்டிப்ளை பண்ணால் 121 வந்துடும் ஓகேவா. இப்போ இதில் வந்து சைன் மாற்றுங்க. இப்போ மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஓகே, இப்போ ப்ளஸ் 11x³ -11x³ கேன்சலு. ப்ளஸ் 11x -11x கேன்சலு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா -x² இருக்குது, இங்கே ப்ளஸ் 121x² இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? ப்ளஸ்ஸு 120x². இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது இங்கே வந்து 121 ஒன்று போச்சுன்னா ப்ளஸ் 120 ஓகேவா. இப்போ 120 காமனாக வெளியே எடுத்துடலாமா? 120 காமனாக வெளியே எடுத்து என்ன வரும்? x² ப்ளஸ் 1 ஓகே. அதே மாதிரி இங்கே ஒரு ரூல் உண்டு. என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ வந்து இந்த நம்பர் வந்துட்டு நினச்சிக்கோங்களேன் 11 அப்படின்ட்டு இந்த நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பர் வந்துட்டுனா அதற்கு பிறகு இந்த வேல்யூ வந்து செய்யக்கூடாது, அதோட ஸ்டாப் பண்ணிடணும் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 நம்பர்னு வந்துட்டுனா அதோட ஒரு டைம் தான் செய்யணும், அதற்கப்புறம் செய்யக்கூடாது. இங்கே வந்து இப்போ 11 வந்துட்டா அப்போ இதோடு வந்து முடிஞ்சு. ஓகே, அப்போ இது வந்து இப்போ ஈக்குவல் டு 0வாக இருக்கான்னு பார்க்கணும்.
ஓகேவா? இப்போ இது ஈக்குவல் டு 0வாக இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, நம்மளுக்கு 0 வரணும். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ அடுத்த உல்ட்டாவாக போடணும். உல்ட்டாவான்னு எப்படி? இதை வெளியே போட்டுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வெளியே போட்டுக்கணும். எக்ஸ் கியூப் அந்த மைனஸ் 11x இருக்கு அதை உள்ளே போடணும். அது போடுமா? எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 இதை உள்ளே போட்டுக்கணும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து போட்டுக்கணும். இப்போ இதை வச்சு செய்யணும். இப்போ எக்ஸ் கியூபு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு, அப்போ இதில் என்ன வரும்? எக்ஸ் மட்டும் வரும். அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூபு, இந்த எக்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1x. மீதி எல்லாமே வந்து டேம் இல்லை, அதனால் 0 போட்டுக்கோங்க. ப்ளஸ் 0x ஸ்கொயரு ப்ளஸ் 0. இப்போ சைன் மாற்றுங்க. ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு மைனஸு. ஓகேவா? சரி, இது மைனஸ் தானே வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால இங்கே மைனஸு. இப்போ ப்ளஸ் எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் வந்து என்னது? கேன்சல் ஆகிட்டு. ஓகேவா? அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே இது வரும். மைனஸ் 11x ஸ்கொயர் வந்து வரும். அடுத்து இது இங்கே வந்து ஒரு எக்ஸ் தானே இருக்குது. இந்த ஒரு எக்ஸும் இந்த ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், அதனால் இது கேன்சல் ஆகிட்டு. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 11 வந்து இருக்கும். ஓகே, இப்போ மைனஸ் 11x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இந்த மொதல் டேர்மை போட்டிங்கன்னா என்ன வருது? மைனஸ் 11 வருது. அப்போ மைனஸ் 11 மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 11 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 11x ஸ்கொயர், இந்த 11 ஒன்றே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 11. இப்போ சைனை மாற்றினா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுனா மைனஸ் 11x ஸ்கொயரும் ப்ளஸ் 11x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். இதுவும் ப்ளஸ் ஆகிரும். மைனஸ் 11 ப்ளஸ் 11 கேன்சல் ஆகி 0 வந்துடும். இப்போ 0 வருதுன்னா எந்த நம்பர் வச்சு 0 வருதோ அதுதான் வந்து இதோடைய ஜிசிடி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது தான் என்னது? இதோடைய ஜிசிடி. ஸோ இந்த கணக்குடைய ஜிசிடிங்கிறது என்னது? எல்லாம் கேட்க மாட்டான்னு நினைப்பீங்க, டிஎன்பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஜிசிடி. ஓகே, அடுத்த கணக்கு நம்மளுக்கு 0 வரணும், அதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மொதல் டேர்ம் இருக்கா, இதில் வந்து காமனாக எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 3 இருக்கா? 3, 6, 12 இது எல்லாமே 3ஆல் அடிபோகும். அப்போ 3ங்கிறது காமன், 3 காமனாக எடுத்துக்கலாம். அடுத்து எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸையும் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இதில் 3ஆல் அடி கொடுத்தா எத்தனை வரும்? இது 3 காமனாக வெளியே எடுத்தால் 3 காமனாக வெளியே எடுக்கணும்னா என்னது? 3ஆல் அடி கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்போ ஒரு 3 ஒரு எக்ஸையும் வெளியே எடுத்தாச்சு. அப்போ இதில் 4 எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோன்னா என்ன அர்த்தம்? ஒரு 3 அப்போ ஒரு எக்ஸு தான் இருக்குது. ஸோ எக்ஸு 4 எக்ஸ் இருக்குது, அதில் ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா 3 எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூபு. இங்கே ஒரு 3 ஈர் 3 6. அப்போ ப்ளஸ் 2, இதில் ஒரு எக்ஸை வெளியே எடுத்தாச்சு, 2x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸு. ஓகேவா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா 4 3 12. ஸோ 4 3 இருக்குது, 3 காமன் எடுத்தால் 4 வரும். எக்ஸு மைனஸ் 6 8 3 24. ஓகேவா? இது வந்து ஒரு டேமாக வந்து நமக்கு கிடச்சிரும். அடுத்தது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 8 இருக்குது, ஆனால் இது 14 இருக்குது. அப்போ இது 2 தான் எடுக்க முடியும். ஸோ 2. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு காமனாக இருக்குது, அப்போ 2x காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதில் உள்ள என்ன வரும்? 2xஐ வெளியே எடுத்துட்டா ஒரு 2 2 4. ஸோ 2 இருக்கும், ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடலாம். 2x கியூபு ப்ளஸ் இங்கே 7 பாது. ஓகே, 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். 2ஆல் டிவைட் பண்ணால் காமன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும் அர்த்தம். 7 7x ஸ்கொயரு. இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் 4x ஸ்கொயரு. இது 2 பண்ணால் ப்ளஸ் 4. ஏன்னா ஒரு எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஒரு எக்ஸை வெளியே எடுக்கும்போது இங்கே ஒரு எக்ஸ் வரும், இது எக்ஸ் இல்லாமல் போயிடும். இங்கே 2x வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து கியூப் இருக்கும். அப்போ 2x கியூப். ஓகேவா? 2x கியூப் 7x ஸ்கொயர் 4x மைனஸ் 4
ஓகேவா, இது கொஞ்சம் குழப்ப தான் செய்யும், ஆனால் இப்படி தான் பண்ணணும். 2x³ + 7x² + 4x - 4. ஓகே, இப்போ இந்த உள்ளதை செய்வதற்கு முன்னாடி இந்த 3x இருக்கா, காமனாக ஃபஸ்ட்டே வெளியே எடுத்துட்டோமா, அப்போ இந்த 3xக்கும் 2xக்குமான HCF வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த கணக்கு ஃபுல்லாகவே என்ன கண்டுபிடிக்கிறோம், GCD தான் கண்டுபிடிக்கிறோம். GCDனா HCF. ஓகேவா, இந்த ரெண்டு HCF கண்டுபிடிச்சா என்ன வரும், இதுக்கு 1 தான் வந்து வரும். ஓகேவா, அப்போ ஒரு 1, அப்போ இது எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸு காமன், அப்போ 1x. அப்போ இந்த இந்த இதை வச்சுக்கோங்க, இதை வந்து கடைசியில் நம்ம போடணும். 2x 3xக்கும் 2xக்குமான GCD அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1x. அப்போ எக்ஸுன்னு மட்டும் வச்சுக்கோங்க, GCD எக்ஸு. ஓகே, இப்போ நம்ம உள்ளதை போட்டு செய்வோம். ஓகே, இல்லை x³ இருக்குது, இல்லை 2x³ இருக்குது. எது பெருசு, 2x³ தான் பெருசு. அப்போ 2x³ + 7x² + 4x - 4. ஓகேவா, 2x³ + 7x² + 4x - 4. ஓகே, இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் போடணும். என்னது, x³ + 2x² நான் 12 4x - 8 போடணும். இப்போ 2x³ / x³, அப்போ என்ன வரும், 2 தான் வந்து வரும். அப்போ 2 ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும், 2x³. அடுத்து இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் +4x². அடுத்து இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் -8x. இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் -16. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து வருது. இப்போ இதில் சைனை சேஞ்ச் பண்ணி அடி கொடுக்கலாமா, இப்போ மைனஸ், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, அப்போ இது கேன்சல் ஆயிரும். இப்போ இது மைனஸு, இப்போ 7ல் சரி வரேன். அடுத்து இது வந்து ப்ளஸ் ஆகும், இதுவும் வந்து ப்ளஸ் ஆகுது. ஓகே, இப்போ 7ல் 4 போச்சுன்னா எவ்வளவு, 3 3x². இப்போ 8ல் 4 போச்சுன்னா சார் ரெண்டையும் கூட்ட தானே செய்யணும், இது ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் சிம்பிள். அப்போ 12x. அடுத்து இது மைனஸில் இருக்குது, இப்போ இது ப்ளஸ் இருக்குது. 16ல் 4 போச்சுன்னா 12, ஸோ +12. ஓகேவா, இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி இப்போ இங்கே 2ன்னு வந்துட்டுனாலே நம்ம இது ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட் கான்ஸ்டன்ட் நம்பர் வந்துட்டு அதனால் ஸ்டாப் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா x² கிடைக்கிது, இங்கே x³ இருக்குது. அப்போ இதை உள்ளே போட்டுட்டு இதை வெளியே போடணும், அந்த மாதிரி மாற்றணும். ஓகேவா, மாற்றும் போது என்ன வரும், x³ + 2x² - 4x - 8. 3x² + 12x + 12. x³ / 3x² வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் 3 காமனை வெளியே எடுக்கலாம்ல, இப்போ 3 காமனை வெளியே எடுத்துட்டால் என்ன வரும், x². இது வந்து 4 - 12, ஸோ 12x + 4. இப்போ இந்த வெளியே போடாதீங்க, x² + 4 - 4x + 4. ஓகேவா, இப்போ இதை x² அடி கொடுத்தா ஒரு x மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாலும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x³ + 4x² + 4x + 0. மைனஸ் சைன் போட்டு கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் சைன் போட்டிங்கன்னா 4ல் 2 போச்சுன்னா -2x². அடுத்தது இது ப்ளஸ்ஸும் +4, சரி இல்லை மைனஸ் வருதா, -8x - 8. ஓகேவா, இப்போ அடுத்து வந்து பாருங்கள், -2x² / x². இதோடைய ஃபஸ்ட் டைமே இதோட ஃபஸ்ட் டைமில் வச்சு வகுக்கிறோம், -2ன்னு வருது. -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், -2x² -8x +8. ஓகேவா,
ஓகே, இந்த இடத்துல 0 ஆகும், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ இது ப்ளஸ் ஆகிரும், அப்போ இது கேன்சல் ஆகிரும், இது ப்ளஸ் ஆகிரும், இதுவும் கேன்சல் ஆகிரும், இது மைனஸ் ஆகிரும், மைனஸ் ஆனால் கேன்சல் ஆகாத. -8. இப்போ இந்த இடத்துல ஓகே, இது -4. ஓகேவா, இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0 தான் வந்து வரும். ஓகேவா, இதுவும் கேன்சல் ஆகிரும், இதுவும் கேன்சல் ஆகி 0 வரும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடி. அது என்னன்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஏதாட்டும் இந்த மைனஸு ப்ளஸ் போடுறது தப்பாக போட்டிருப்பேன். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சோமா, எங்கே இருக்குது அந்த எக்ஸு, இந்த இருக்கா, இந்த எக்ஸை வந்து போட்டுக்கணும் முன்னாடி. இந்த எக்ஸை முன்னாடி போட்டுக்கிட்டு x² + 4x + 4ங்கிறது தான் இதோடைய ஜிசிடி. இருங்க, நான் உங்களுக்கு எது தப்புன்னு செக் பண்ணி சொல்கிறேன், ஒரு செகண்ட். என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே -2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -2x² கரெக்டாக போட்டோம், -8xை கரெக்டாக போட்டோம். இங்கே -8க்கு பதிலாக +8 போட்டோம். பார்த்தீங்களா, அதான் அந்த அப்போ -8ன்னு போடுறோம். இங்கே ப்ளஸ்ன்னு ஆகிரும், -8 -8 கேன்சல் ஆகி 0 ஆகிரும். ஓகேவா, ஸோ கணக்கு கரெக்டு தான், நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டாம். அடுத்தது லாஸ்ட் கணக்கு. லாஸ்ட் கணக்கு வந்து பாருங்கள், என்னது 3x³ இப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை f(x) g(x)ன்னு எடுத்துக்கோங்க. f(x) g(x)ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து 3ஆல் அடி கொடுக்கலாமா, இதை 3ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன எடுக்கலாம், 3 காமனை வெளியே எடுத்தால் x³ + x² + x + 1. இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆல் அடி போகும். அப்போ 6 காமனை வெளியே எடுத்துருங்க. இதில் எக்ஸை காமனாக எடுக்க முடியாது, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் இப்போ 6 வெளியே எடுத்துட்டா x³ + 1 6 6 2 12 x², திரும்ப 6 வெளியே எடுத்துட்டா x + 1 6 6 2 12. ஓகே, இப்போ 3க்கும் 6க்கும் HCF எடுக்கணும். 1 3 3 1 3 3 2 3 6. ஸோ இதோட முடிச்சு. அப்போ ஜிசிடி இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து கடைசியாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இப்போ இதில் x³ இதுலேயும் x³ இருக்குது, ஆனால் இதில் 2x² இருக்குது, இல்லை x² இருக்குது. அப்போ பெரிய வேல்யூ வந்து இதுதான். அப்போ இது உள்ளே போடணும். x³ + 2x² + x + 2. ஓகேவா, x³ 2x² x + 2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா x³ + x² + x + 1. இப்போ x³ / x³ 1 என்ன வரப்போகுது, 1 தான் வரப்போகுது. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அதே டைம் தான் வரும். x³ + x² + x + 1. இப்போ டைம் மைனஸ் மட்டும் மாற்றணும். இது எல்லாமே ப்ளஸ் இருக்குது, எல்லாமே மைனஸ் ஆகணும். ப்ளஸ் x³ -x³ கேன்சலு, 2ல் 1 போச்சுன்னா ஒரு x². இப்போ இந்த இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஏன்னா இதில் ப்ளஸ் இருக்குது, இல்லை மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடும். 2ல் 1 போச்சுன்னா 1 x² + 1. அதேமாதிரி இது கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இது வந்து ≠ 0, அதனால் ரிவர்ஸ் பண்ணி செய்கிறோம். இந்த கணக்கில் ≠ 0ன்னு சொல்லலை இந்த இடத்துல, ஆனால் இதுக்கு இது என்னது ≠ 0 தான், அதனால தான் ரிவர்ஸ் பண்ணி செய்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த x², ஓகே, இந்த டேர்ம் உள்ளே போடுங்க. x³ + x² + x + 1. இங்கே டிவிஷனில் x² + 1. இப்போ வந்து x³ / x² போட்டிங்கன்னா என்ன வரும், ஒரு x வரும். அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் x³ இங்கே ஒரு x. இப்போ 0x² + 0. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ். ஓகேவா, இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். இப்போ ப்ளஸ் x³ -x³ கேன்சல் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு x² அப்படியே வரும். இதில் +x -x வந்து கேன்சல் ஆகிரும். இங்கே +1 வந்து இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து பாருங்கள் x² டிவைடட் பை x². ஃபஸ்ட் டைமே அடி கொடுத்தீங்கன்னா 1 வருது. +1 +1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், x² +1ன்னு வரும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், இது வந்து மைனஸ் ஆகும். ஓகேவா, இதை மைனஸ் போடுங்க, இதுலேயும் மைனஸ் போடுங்க. அப்போ +x² -x² கேன்சல், +1 -1 கேன்சல், 0. அப்போ இந்த கணக்குடைய ஜிசிடி என்னது, x² +1. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சோம்ல 3யை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது x² +1ன்ட்டு போட வேண்டும். ஓகே, எங்கே இருக்குது 3? ஓகே, இந்த இருக்க 3 போட்டுட்டு அடுத்து இந்த இது போடணும். ஓகே, இந்த கணக்கு ஆன்சர் வந்து கடைசி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இதுக்கு பார்ப்போம். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டில் இந்த 3 கணக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரல. ஸோ இந்த 3 கணக்கும் பார்த்துருவோம். எல்சிஎம்மில் அது ஈஸி தான், அது நீங்கள் புக்கில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, பார்ப்போம். இப்போ இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க, இது வந்து ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னா மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் அண்டு கீழே உள்ளதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன வரும், 4 3 7, இதற்கு எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமன் நம்பரே இல்லை, அதனால எல்லாத்தையும் மல்டிப்ளை தான் பண்ணணும். 3 21, 21 × 4 20னா 80, 21னா 84, 84ங்கிறது மேலே எல்சிஎம் வந்து வருது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 10 15க்கு ஹெச்சிஎஃப் 5 போட்டால் 1 2 3, அப்போது ஹெச்சிஎஃப் வந்து 5. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 84/5. அடுத்த கணக்கு, இது ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மேலே உள்ளதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும், கீழே உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, 81 729 6561 இதற்கு எல்சிஎம். ஸோ 3 போடுவோம், 2ஆல் போகாது. 3 போட்டிங்கன்னா 2 3 6, 2 3 6 மிச்சம் 2, 7 3 21, 2 3 6 மிச்சம் 1, 4 3 12, 3 3 9, 1 3 3 2 3 6, 1 3 3 2 8 3 24 மிச்சம் 2, 7 3 21, 9 3 27, 7 3 21 மிச்சம் 3. ஓகேவா, சாரி 8 3 24 மிச்சம் 1, 7 3 21, 1 3 3 2 3 6, 2 3 6 மிச்சம் 2, 9 3 27. இது உள்ள நம்பரே மாறி மாறி வரும். அடுத்து 3 3 9, 2 3 6 மிச்சம் 2, 7 3 21. அடுத்து 249. அடுத்து 3 போட்டிங்கன்னா 1 9 81. இதோடு முடிஞ்சு இங்கே 1 வந்துட்டா அதனால ஹெச்சிஎஃப் முடிச்சு. 3 9 9 3 27, 27 3 81. ஆனால் மேலே கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா எல்லா ஹெச்சிஎஃப்பும் 81 தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லணும் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து உட்காந்து கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா 81 4க்கு இருக்குது, அப்போ கண்டுபிடிக்கக்கூடாது. எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, 576 288 144. இதோட டபுள் இது, இதோட டபுள் இது. அப்போ ஆன்சர் 576 தான். சரி, உங்களுக்காண்டி கண்டுபிடிச்சு காமிக்கிறேன். 2 4 மிச்சம் 1 8 2 16 மிச்சம் 1 8 2 16, 1 2 2 4 2 8 4 2 8 72 2, 1 2 2 4 2 8 4 2 8 72 36. அடுத்த 2 72 36 18. அடுத்த 2 36 18 9. அடுத்த 3 12, சரி 12 இல்லை, ஆமாம் 1 3 3 2 3 6, 6 3 18 3 3 9. அடுத்த 3 போட்டிங்கன்னா 1 3 3 2 3 6 4 3 12. அடுத்த 2 போட்டிங்கன்னா 1 2 2 4 2 போட்டிங்கன்னா 1 ஆகிரும். அப்போ 1 2 2 4 4 2 8 8 2 16 16 2
32 32 இன்ட்டு 2 64 64 இன்ட்டு 9 64 இன்ட்டு 9 4 9 36 6 மிச்சம் 3 59 45 6 9 59 45 6 9 54 54 3 57 576. ஸோ 81 வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சா, இப்போ 576 வருதா. ஸோ இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகே, இது வந்து எடுத்துக்காட்டு, இது 9th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை எடுத்துக்காட்டு இந்த 1 2 3 மட்டும் உங்களுக்கு சொல்லலை, அதுவும் வந்து சொல்லிடுறேன். என்னோடய கான்செப்ட் வந்து உங்களுக்கு எல்லா கணக்கும் சொல்லி கொடுத்துணுங்கிறது தான் கான்செப்ட். அது கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லுவேன். ஓகேவா? இப்போ இந்த மொதல் கணக்கு எடுங்க. இப்போ 8க்கும் 48க்கும் எல்சிஎம் இது என்ன வருது? 2 போடுங்க. 4 2 8 24 4 ஒரு 4 4 6 4 24 ஒரு 2 2 4 2 8 6 8 48. இதில் எல்சிஎம் அப்படின்னா பவர் வேல்யூ அதிகம் உள்ளதை எடுக்கணும். ஸோ எக்ஸ் பவர் 4 ஒய் ரெண்டுலேயும் இருக்குது, ஒய் பவர் 4. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. அடுத்து இந்த இதுக்கு வாங்க. இப்போ இதில் 5 வந்து இந்த இது மொதல் இதில் காமனை வெளியே எடுக்கலாமா? 5 காமன் எடுத்தால் உள்ள எக்ஸ் இருக்கும். இங்கே ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே 5 வெளியிடுங்க. வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இங்கே 4 5 20. இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 2 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். அப்போ இது ஒரு டேர்மு 5 எக்ஸ் மைனஸ் 2 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? ஸோ இப்போ இதோட எல்சிஎம் அப்படிங்கும்போது 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 காமனாக எடுத்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 2க்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2 எடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்த இந்த லாஸ்ட் இதுக்கு இப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ இது வந்து என்னதாகிறது? எக்ஸ் பவர் 4ன்னு வருதா? இங்கே 1 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இப்படி எழுதும்போது இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? இதில் ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் போல் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2ன்னு போட்டுறாதீங்க. இங்கே ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்து இதை பண்ணும்போது தான் என்ன வரும்? அகெயின் எக்ஸ் ப்ளஸ் 1. இதுவும் வந்து இப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது அப்படியே இருக்கும். ஓகே, இது ஒரு டேர்மு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது? இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 2 பேருக்குன்னா 1 வரணும், 2 கூட்டினா -2 வரணும். ஒரு 1 1 2 மைனஸ் போட்டால் -1 -1 பேருக்குன்னா +1 -1 கூட்டினா -2. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்ட்டு இந்த மாதிரி டி மெத்தடில் போட்டு எடுக்கும்போது இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 2 டேர்மையும் இது பண்ணி எல்சிஎம் சொல்லணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1க்கு பவர் வேல்யூ அதிகம் உள்ள இந்த எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகே, இந்த இதுதான் சிம்பிளிஃபை பண்ணி கரெக்டானு பார்த்துக்கிறேன். ஓகே, கரெக்டு தான். ஓகே, ஸோ மீதி கணக்குக்கான ஆன்சரை இப்போ கண்டினியூஷனாக வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாடல் 21 நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9th ஸ்டாண்டர்டில் உள்ள பயிற்சி 3.9க்கான சொல்யூஷன் வந்து பார்ப்போம். கீழ்காணவற்றுள் மீப்போவா காண்க. அதாவது ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் அப்படின்னா வந்து உங்களுக்கு 2 ரூல் வந்து ஞாபகம் இருக்கணும். ஒன்று வந்து காமன் ஃபேக்டர் வந்து இருக்கணும்.
ரெண்டு இது கொடுத்துருந்தாங்கன்னா காமன் ஃபேக்டர் ஓகேவா, காமனாக வந்து ரெண்டு வேல்யூஸ் வந்து ஒன்றா இருக்கணும், காமன் ஃபேக்டர் இருக்கணும். அண்ட் லோ பவர் வேல்யூ ஓகேவா, பவர் வேல்யூ வந்து லோவாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து ஹெச்சிஎஃப்க்கான மெயின் 2 ரூல். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த இது பாருங்கள், P5 P11 P9 ஓகேவா. இதில் வந்து இப்போ ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னது, பிங்கிறது காமனாக இருக்குது, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோ பவர் வேல்யூ வந்து என்னது 5. ஸோ ஆன்சர் வந்து P பவர் 5 ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 4x³ y³ z³ இதில் வந்து காமனாக எதாட்டு இருக்கா, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்குது. ஸோ இந்த இதுவும் காமனாக இல்லை. இங்கே 4 இருக்குது, இங்கே வந்து 1 தான் இருக்குது, இங்கேயும் வந்து எதுவும் காமனாக இல்லை. ஸோ எதுவுமே காமனாக இல்லைன்னா அதோட மீப்போவா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஓகேவா. ஏன்னா அது 1ஆல் தான் டிவைட் ஆகும். அதனால் வந்து எதுவுமே காமனாக இல்லைன்னா அதோட வேல்யூ வந்து 1. அடுத்து வந்து பாருங்கள், 3வது கணக்கு 9a² b² c³ 15a³ b² c⁴. ஓகே, இந்த மாதிரி கணக்குக்கு வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து எடுக்கணும். நம்பருக்கு ஹெச்சிஎஃப் 3 போடலாமா, 3 போட்டால் என்னது 3 9 5 15. அதுக்கப்புறம் வந்து போட முடியாது. ஸோ ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து என்னது 3. இப்போ பாருங்கள், ஏ இருக்கா, ஏ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஏ. ஆனால் நமக்கு தேவை லோ பவர் வேல்யூ, அதனால் a². பி இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ரெண்டுலேயும் வந்து ஒரே பி வேல்யூ தான் இருக்குது, அதனால் b². சி இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ஆனால் இதில் தான் வந்து பவர் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, அதனால் c³. ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3a² b² c³. அடுத்து இந்த கணக்கு பாருங்கள், 240 64 x⁴8 240 x⁴6. இப்போ இதுக்கு வந்து 64க்கும் 240க்கும் ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிப்போம். 2 போட்டால் 32 120 2 16 60 2 8 30 2 4 15 ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து வராது. 1 2 2 4 4 2 8 8 2 16. ஓகே, இப்போ x⁴6 x⁴8 இதில் வந்து கம்மியான வேல்யூ வந்து எது, x⁴6. ஸோ ஆன்சர் வந்து 16 x⁴6. அடுத்து வந்து பாருங்கள், ஏ இல்லை எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்டிக்காக கொடுத்துட்டாங்க. ab² c³ a² b³ c a³ b c². இதில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான கணக்கு இது. ஏ வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா, ஏ இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது, லோ பவர் வேல்யூ என்னது ஏ தான். பி இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது, பியோட லோ பவர் 1 தான். சி இதில் c³ இருக்குது சி இருக்குது சி இருக்குது, சி வந்து இதுதான். ஸோ 5வது கணக்கோட ஆன்சர் வந்து என்னது ஏபிசி. அடுத்தது 35 x⁵ y³ z⁴ 49 x² yz³ 14 xy² z². ஓகேவா. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 14 35 49க்கு ஹெச்சிஎஃப் வந்து பார்ப்போம். 7 1 7 7 14 5 35 7 49. ஸோ இதற்கப்புறம் வந்தார் காமன் டாப் வந்து இதில் வந்து என்னது 7 தான். ஓகே, இப்போ எக்ஸு இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது, 3லேயும் எக்ஸ் இருக்குது, ஆனால் லோ பவர் வேல்யூ வந்து எக்ஸு தான். ஒய் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ஆனால் ஒய்யோட லோ பவர் வந்து ஒய் தான். z⁴ z⁴3 z². ஸோ z² தான் கம்மியான வேல்யூ, அதனால z². 7 xy z². அடுத்தது 8வது கணக்கு. ஓகே, இங்கே ஒரு கணக்கு இருக்கா, 7வது கணக்கு 25 ab³ c 100 a² bc 125 ab. ஸோ இதில் வந்து 25 100 125க்கு ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிப்போம். 5 போட்டால் 5 25 25 100 25 5 1 5 4 20 5 25. ஸோ 5 25. ஸோ 25 அப்படிங்கிறது வேல்யூ வந்து இதில் வரப்போகுது. ஸோ ஓகே 25. அடுத்தது ஏ வந்து 3லேயும் இருக்கா, 3லேயும் இருக்குது, ஆனால் லோ பவர் கம்மியானது ஏ தான். பி வந்து 3லேயும் இருக்கா, பி 3லேயும் இருக்குது, அதனால் பி பவர் கம்மி பி தான். சி வந்து இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இல்லை, அதனால் போடக்கூடாது. ஸோ 25
ஏபி தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள் 3, 5, 7. இதில் பொதுவான உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபிசி XYZ PQR. ஸோ இது பொதுவான உறுப்புகள் வந்து இல்லை. 3, 5, 7. 3, 5, 7க்கு வந்து காமன் டேம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து போட முடியாது, ஒன்று தான் வந்து போட முடியும். ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் வந்து என்னது? 1. அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதில் நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே கேட்பாங்க. அடுத்தது ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப்ல. இந்த 6 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இதில் முதல் கணக்கு வந்து பாருங்க. 2x + 5, 5x + 2 மீப்போவா கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து காமனாக ஏதாட்டு வேல்யூ இருக்கா? இங்கே 2x, இங்கே 5x, இங்கே 5, இங்கே 2. எது காமனாக வெளியே எடுத்தாலும் ரெண்டும் வந்து ஒன்றா வராது. ஓகேவா? அதனால் இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ காமனாக எந்த வேல்யூம் இல்லை, அதனால் இதோட ஆன்சர் வந்து 1. இங்கே வந்து பாருங்கள் a பவர் m + 1, m + 2, m + 3. இப்போ இந்த செகண்ட் கணக்குக்கு a வேல்யூவில் கம்மியான பவர் வந்து எடுக்கணும், அவ்வளோதானே? ஸோ a பவர் m + 1 தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்தது 2a² + a, 4a² - 1. ஸோ இதுக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதில் வந்து ஏயை வந்து காமனாக வெளியே எடுக்கலாம். ஏயை வந்து காமனாக வெளியே எடுத்திங்கன்னா என்ன வரும்? இந்த மூணாவது கணக்கு எழுதினோம். 2a² + a, 4a² - 1. இப்போ இதில் வந்து பாருங்கள் ஏயை வந்து காமனாக வெளியே எடுத்தால் 2a + 1. இங்கே வந்து என்ன இருக்குது? இப்படி இருக்குது, என்ன 4a² - 1 இருக்குது. இதை வந்து எப்படி என்ன ஃபார்மெட்டில் எழுதலாம்? 2 எழுதலாமா? 2a² எழுதலாமா? ஏன்னா இப்போ ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் என்ன வரும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4, a² பண்ணால் a² வரும். அதனால் இது -1². இது எழுதிடலாமா? இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? a² - b² ஃபார்முலா வந்து a + b, a - b. இப்போ இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இந்த ஃபார்முலா படி இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2a + 1, 2a - 1. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னது? காமன் டேம். ஓகேவா? காமன் டேம் அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்குது? 2a + 1 இருக்குது. இங்கேயும் வந்து 2a + 1 இருக்குது. ஸோ இந்த கேள்வியோட ஆன்சர் வந்து என்னது? 2a + 1. அதான் இதோட ஆன்சர். அடுத்தது 3a² 5b³ c⁴. இல்லை a இருக்குது, இதில் b இருக்குது, இதில் c இருக்குது. ஸோ காமன் டேம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கலாக இல்லை. 3, 5, 7. 3, 5, 7க்கு வந்து இப்போ தான் ஆல்ரெடி பார்த்தோம். 3, 5, 7க்கு காமன் டேம் வந்து கிடையாது, 1 தான் வரும். ஸோ இந்த கணக்கோட ஆன்சரும் என்னது? ஹெச்சிஎஃப் வந்து 1. அடுத்தது இந்த கணக்கு வந்து கொஞ்சம் நல்லா செய்கிற மாதிரி வரும். ஓகே, இப்போ பாருங்கள் 5th கணக்கு x⁴ - 1, x² - 1. ஓகே, இப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? x² ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? -1 the whole square எழுதலாம். இப்போ இது a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ என்ன வரும்? a + b, a - b. அப்போ x² + 1, x² - 1. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு நமக்கு கிடச்சிரும். இப்போ இது ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஹெச்சிஎஃப் இங்கே என்ன இருக்குது? x² - 1 இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? x² - 1 இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது? x² - 1. அடுத்தது a³ -9a² a - 3x the whole squareன்னு இருக்குது. ஓகே, இதை வந்து இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த a³ எடுத்துடும். a³
மைனஸ் 3 9x². இதில் வந்து காமனாக வந்து என்ன டேர்ம் எடுக்கலாம், ஏயை வெளியே எடுக்கலாம். ஏயை வெளியே எடுத்தால் a² மைனஸ் 9x² வரும். ஓகேவா? இப்போ இது a, இது a² மைனஸ் இந்த 9x² வந்து எப்படி எழுதலாம், 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஹோல் ஸ்கொயர்னு எழுதுனா என்ன வந்துடும், 9 வந்துடும், x² வந்துடும். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ a² ப்ளஸ் 3x a² வராது. ஓகேவா? a வரும். ஏன்னா இதுதான் வந்து என்னது, இந்த ஸ்கொயரோடு சேர்த்து தான் a². அப்போ a தான், a ப்ளஸ் 3x a மைனஸ் 3x. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 3 a மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து a மைனஸ் 3xன்னு இருக்குது. ஸோ ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் லோ பவர் வேல்யூ தானே ஆன்சர். ஸோ a மைனஸ் 3xங்கிறது தான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். அடுத்த ஒரு 2 கணக்கு, இது இந்த பயிற்சியில் இருக்காது, பின்னாடி வந்து 3.15 வந்து இது 29வது கணக்கு, இது 30வது கணக்கு. ஓகேவா? சரி, இல்லை பாருங்கள், 2 பகையன்களின் மீப்போவா ஆல்வேஸ் வந்து 1. அடுத்து இதில் x⁴ y⁴ மைனஸ் y⁴ x² மைனஸ் y². இதோட மீப்போவா காண்க. இதில் ரொம்ப சிம்பிள், இந்த x⁴ மைனஸ் y⁴ x² மைனஸ் y² வந்து வருமா, அடங்கும். ஓகேவா? அடங்கும். ஓகேவா? இது வந்து வரும், ஏன்னா இதோட டபுள் தானே, இதோட டபுள் தான் வந்து இது வருது. அப்போ இது வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளே வரும். அதனால் ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, x² மைனஸ் y² தான். ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோக்கான ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, பின்வருவற்றுள் எல்சிஎம். ஃபர்ஸ்ட் கணக்கு 4x² y 8x³ y². இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் வந்து என்ன எடுப்போம், எல்சிஎம் எடுப்போமா? 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரப்போகுது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பெரிய வேல்யூ வந்து இந்த சின்ன வேல்யூவில் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஆனிச்சுன்னா அதான் வந்து இது எல்சிஎம். ஸோ 8 தான் வரப்போகுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் வந்து எக்ஸ் இருக்குது, ரெண்டுலேயும் வந்து ஒய் இருக்குது. ஓகே, எழுதியாச்சு. இல்லை பவர் வேல்யூ, பெரிய பவர் வேல்யூ வந்து எது, x³ ஓகேவா, கியூப். இங்கே வந்து பெரிய பவர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து 8x³ y². ஓகேவா? ஸோ இந்த இதுதான் ஆன்சராகவே வருது. செகண்ட் கணக்கு -9a³. இப்போ இந்த ரெண்டுக்கு 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 12 3 3 9 4 12 3 9 9 36. ஸோ இதில் -9ன்னு வருதுனால -36. மைனஸை மறந்துடாதீங்க, -36. அடுத்தது இதில் ஏ இருக்குது, இதில் பி இருக்குது. ஓகே, அப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, இல்லை சி, எல்சிஎம்னால சியும் சேர்த்துக்கணும். ஓகே, சியை கடைசியில் சேர்ப்போம். ஏயில் அதிக பவர் வேல்யூ வந்து என்னது, a³. பியில் அதிக பவர் வேல்யூ வந்து b². சி வந்து அப்படியே ஆட் பண்ணிடணும். ஸோ ஆன்சர் வந்து என்னது 36 a³ b² சி. அடுத்த மூன்றாவது கணக்கு 16m இப்போ 8 12 16 இந்த இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கணக்கில் 8 16 12 இதுக்கு எல்சிஎம் எடுத்தா, ஸோ இந்த மைனஸ் இருக்குது, நம்ம மைனஸை கடைசியில் ஆன்சரில் ஆட் பண்ணிக்கிடும். 2 4 2 8 8 2 16 6 2
ஒரு 2 4 4 2 8 3 2 6 2 1 2 3 2 2 2 4 4 2 8 8 2 16 16 × 3 48. ஸோ -48. அடுத்து வந்து பாருங்கள் என்னெல்லாம் வரும், m வேல்யூ வந்து இருக்குது ஓகேவா, அதனால் m ஸ்கொயர், n வேல்யூ வந்து ரெண்டுலேயும் இருக்குது, ஸோ n ஸ்கொயர். ஸோ அவ்வளோதானே இருக்குது, எம்மு n மட்டும்தான் இருக்குது. ஸோ எம்மில் பெரிய வேல்யூ வந்து m ஸ்கொயரு, n பெரிய வேல்யூ n ஸ்கொயர். ஸோ இதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். அடுத்தது p² - 3p + 2 p² - 4. இந்த இது இருக்கா, ஃபஸ்ட்டு இதை பண்ணுவோம். p² - 4 இது எப்படி எழுதலாம், p² - 2² எழுதலாமா? எழுதுனா a² - b² ஃபார்மெட்டில் வந்துட்டு அப்போ p + 2 p - 2 புரியுதுலங்க. இது a² - b² ஃபார்மெட்டில் வந்துட்டு அதனால் நம்ம என்ன எழுதுகிறோம், a + b a - bன்னு ஃபார்மெட்டு கொண்டு வரோம். ஏயோட வேல்யூ வந்து p, பியோட வேல்யூ வந்து 2. ஸோ p + 2 p - 2ன்னு கொண்டு வந்துட்டோம். இங்கே இது வந்து இந்த t மெத்தடில் போடணும். 2 பேருக்குன்னா 2 வரணும், 2 கூட்டினா -3 வரணும். 1 2 2 மைனஸ் போட்டால் 2 பெருக்குன்னா 1 2 +2 வந்துடும். 2 கூட்டினா -3 வரும். அப்போ இதோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா x - 1 x - 2ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து இப்போ மேட்ச் பண்ணும். ஸோ இதில் p தானே கொடுத்துருக்காங்க, அதனால் p - 1 p - 2 ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணான்னு வரும், p - 1 அதில் கிடையாது, இதில் இருக்கு எழுதியாச்சு. p - 2 p + 2 அவ்வளோதான் ஓகேவா. இந்த -2 வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, அதனால் இதுக்கு வந்து 1 எழுதுகிறோம். p - 1 p + 2 வந்து எழுதிடும், அவ்வளோதான். இது வந்து 4வது கணக்கோட ஆன்சர். இந்த 5வது கணக்கு வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு அண்ட் ரொம்ப முக்கியமான கணக்கும் கூட. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து சால்வ் வந்து பண்ணுவோம். இப்போ இந்த டேர்மில் 4 காமனாக வெளியெடுத்து என்ன வரும், x² - 9. ஓகே, 9 4 36, அதனால் 4 காமனாக எடுத்தால் 9 வரும். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், x² - 9 வந்து 3² எழுதிடலாமா, 3² எழுதிடலாம். அப்போ இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ a + b a - bன்னு போடணும். அப்போ 4 × x, இல்லை ஏயோட வேல்யூ எக்ஸுங்க, பியோட வேல்யூங்கிறது 3 ஓகேவா. அப்போ என்ன வரும், x + 3 x - 3 ஃபார்முலா தெரியுதுல்ல, a² - b² ஃபார்முலா a + b a - b, அதனால் இந்த ஃபார்மெட். ஸோ இது வந்து இதோட ஆன்சர். ஓகே, இப்போ இதை செய்வோம். நம்ம எப்போவுமே இங்கே வந்து 1 அப்படின்ட்டு இருக்கிறது மாதிரி தான் செய்வோம். x² - 5x - 3ன்னு இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து செஞ்சுருவோம். ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2x², இங்கே வந்து 2ன்னு வந்துட்டு, ஸோ இது வந்து இருபடி சமன்பாடு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கணக்கில் வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன, -6 டிவைடட் பை இதில் என்ன வேல்யூ இருக்குது, -5 ஓகேவா. இப்போ என்ன போட்டால் இது வரும், 1 6 6, ரெண்டையும் கூட்டினா -5 வரணும். அப்போ -6, அப்போ 1 6 6 -6, ரெண்டையும் கூட்டினா பெரிய டேர்மோட வேல்யூ சைன் வந்து போடும் -5. அப்போ இதோட முடியாது ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சு டிவைட் வந்து பண்ணணும். டிவைடட் பை 2 டிவைடட் பை 2, 1 2 2 3 2 6 ஓகேவா. இதில் வந்து -3ன்னு இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ
எக்ஸ் ப்ளஸ் 1/2. ஓகே, அப்படி தானே எழுதுவோம் எப்போவுமே. இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி கணக்கெலாம் பார்த்துருப்போமே. இங்கே இருக்கா? இல்லை என்ன போட்டுறோம்? எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? இல்லை இப்போ அப்படி தானே போட்டிருக்கோம், p-1 p-2ன்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ்னால இப்படி போடுறோம். அண்ட் இன்னொரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இது கலப்பு பின்னமாக இருக்கா? இதை பின்னமாக மாற்றினா என்ன வரும்? 2x + 1 x மைனஸ் 3. இது வந்து ஒரு கணக்கோட வேல்யூ. இன்னொரு கணக்கோட வேல்யூ வந்து 4x + 3 x மைனஸ் 3. x மைனஸ் 3 x மைனஸ் 3 காமன். ஸோ 2x + 1 x minus 3 4x + 3. ஸோ இதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். ஓகே, இப்போ கடைசி கணக்கு வந்து பாருங்கள். ஆறாவது கணக்கு 2x² - 3xy the whole square 4x - 6y³ 8x³ - 27y³. இதுக்கு ஆன்சர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒவ்வொன்றா செய்வோம். 2x² - 3xy the whole square. ஓகேவா? இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம்? இதில் வந்து காமனாக வந்து இப்போ என்ன டேர்ம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸுங்கிறத காமனாக வெளியே எடுக்கலாம். எக்ஸுங்கிறத வெளியே எடுத்தால் 2x - 3y the whole square அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் இது வந்து பாருங்கள், 4x - 6y the whole cube. இதிலிருந்து வெளியே என்ன எடுக்கலாம்? காமனாக 2 அப்படிங்கிறத காமனாக வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தால் 2x - 3y whole cubeன்னு வரும். ஓகேவா? ஓகே, இப்படி வரும். அடுத்தது 8x³ - 27y³. இப்போ இதில் வந்து எதையும் காமனாக எடுக்க முடியாது. ஆனால் இதை எப்படி எழுதலாம்? 2x the whole cube. அப்படின்னா 2 கியூப்னா 8, எக்ஸ் கியூப்னா 8x³ வந்துடுமா? ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு. இது 3y the whole cube. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து கொண்டு வந்துடணும். இப்போ இதில் இருந்து நமக்கு தெரியுதா? இதில் என்னது? a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட இல்லை ஏயோட வேல்யூ வந்து என்னதுன்னா 2x, பியோட வேல்யூ வந்து என்னது? 3y. ஓகேவா? ஸோ உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. a³ - b³ ஃபார்முலா வந்து என்னது? a - b a² + ab + b². ஓகேவா? அப்போ இல்லை எப்படி எழுதணும்? 2x - 3y. ஓகே, 2x - 3y a² அப்படின்னா 2x². 2x² என்ன வரும்? 4x² ப்ளஸ் 2x × 3y இப்போ இருக்குன்னா 6xy ப்ளஸ் b². இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9y². ஸோ இதான் வந்து இதோட ஆன்சர். இப்போ இந்த 3 டேர்ம் இருக்கா? 1 2 3. இந்த 3ஐயும் வந்து இப்போ ஈக்குவலைஸ் வந்து பண்ணணும். இல்லை காமனாக என்ன இருக்குது பாருங்க. காமனாக வந்து 2x - 3yங்கிறது 3 இதுலேயுமே இருக்குது. ஆனால் அதில் பவர் வேல்யூ அதிகமாக வந்து எதில் இருக்குது? 3 இதில் இருக்குது. அப்போது இந்த ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ கேன்சல் ஆகிட்டு. ஓகே, ரிமைனிங் வந்து இந்த இது இருக்கா? இந்த இது அப்படியே எழுதிடணும். 4x² + 6xy + 9y²ங்கிறது அப்படியே வந்துடும். ரிமைனிங் வந்து என்ன இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2x அப்படிங்கிறது ரிமைனிங் வந்து இருக்கிறது. சரி, இந்த கியூப் இருக்கா? இந்த கியூப் வந்து இந்த இதுக்கும் வரும்.
ஏன்னா இங்கே 2வை வெளியே எடுத்தாலும் இந்த கியூப் வந்து இங்கேயும் வரும். அப்போ 2 கியூப்னு இருக்கும். இங்கேயும் வந்து இந்த எக்ஸை வெளியே எடுக்கும்போது எக்ஸு இந்த ஸ்கொயர் இருக்கா, இதுக்கு இங்கேயும் வந்து ஸ்கொயர் வரும். அப்போது 2 கியூப் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா இந்த இதோடு முடிக்கலாம். இல்லைனா 2 கியூப் அப்படின்னா வந்து என்ன வரும், 8 எக்ஸ் ஸ்கொயர் 2x minus 3y the whole cube 4x square plus 6xy plus 9y square அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஆன்சர். இப்படி கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். மேக்ஸிமம் இப்படி கொடுக்க மாட்டாங்க. இதான் வந்து ஆன்சரை வந்து கொடுப்பாங்க.